இந்த படத்தோட கதை என்னன்னா, சுராஜும் தேவதர்ஷினியும் அவங்க வீட்டை எதிர்த்து லவ் மேரேஜ் பண்ணவங்க. அதனால லைஃப்ல நிறைய அவமானப்படுறாங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு பையன் கென்னு. சுராஜும் தேவதர்ஷினியும் நம்ம எங்க அசிங்கப்பட்டோமோ அந்த இடத்துல நல்லா வாழ்ந்து காட்டணும்னு சொல்லிட்டு லட்சியமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் 10th ஜஸ்ட் பாஸ் ஆகிற கென்னுக்கு வேற ஒரு லட்சியம் இருக்கு. பொண்ணை ஸ்கூல்ல லவ் பண்ணோம், அந்த பொண்ணை காலேஜ்ல லவ் பண்ணி கடைசியில் அவங்களை கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு பெரிய குறிக்கோளோட வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த பெரிய லட்சியத்தை நோக்கி அவர் போயிட்டு இருக்கும்போது ஸ்கூல் லைஃப்ல இவருக்கு 3 லவ். இந்த 3 லவ்ல எந்த லவ் ஜெயிச்சிச்சு, சுராஜ் தேவதர்ஷினி லட்சியம் ஜெயிச்சிச்சா இல்ல கென்னோட லட்சியம் ஜெயிச்சிச்சான்றதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா 2014-16 நடக்கிற மாதிரி இந்த கதையை கொண்டு போயிருக்காங்க. ஸ்கூல்ல நம்ம எல்லாரும் சந்திச்ச ஆப்போசிட் ஜெண்டர் அட்ராக்ஷன், இன்ஃபாக்சுவேஷன், பிளாட்டனிக் லவ் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காட்டுறாங்க. எதை பத்தியுமே கவலைப்படாம ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமான ஒரு மனநிலை, பாடி ஷேமிங், கிளாஸ் ரூம் சேட்டைகள், ஃப்ரெண்ட்ஸோட கலாட்டான்னு சொல்லிட்டு காமெடியா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொண்டு போயிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல ஃபேமிலி சைடு எமோஷனலா கொண்டு போயிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல டோட்டலா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருந்தாலும் ஃபேமிலி தான் முக்கியம்ன்ற விஷயத்தை சுராஜ் தேவதர்ஷினி ஆக்டிங் மூலமா ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க.